இதை கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டதுனால அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம். எனக்கு அவனுக்கு நான் அவ்வளவுதான். சின்ன வயசுலேருந்து எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம். எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் மச்சான் விட்றா மச்சான் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவான். எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவான். எப்பயுமே கூடவே இருப்பான். அப்படி இருக்கும்போது திடீர்னு என் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்காக இவனை நான் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதிகமாக இவன்கிட்ட பேசுறதில்ல, வெளியே எங்கேயும் போகிறதில்ல. அப்படியே நான் வெளியே போனால் கூட அவங்கள்ட்ட தான் நான் ஃபோன் பேசிட்டே போகிறேன். இப்படி நான் பண்றது சரியா? ஏன் அவனுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்காதா? ஏன்னா ஒரு சில பேர் லவ்வுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, எல்லாருடைய மைண்ட் தாட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேர் எனக்கு லவர் தான் முக்கியம், அவள் தான் எனக்கு எல்லாமே இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் 1000 தான் இருந்தாலும் அன்றைக்கி நான் கஷ்டப்படும் போது தோல் கொடுத்தது என் நண்பன் தான். ஸோ அவனை விட்டு கொடுத்து தான் அவள் எனக்கு வேணும்னா அப்படிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படி உங்களுடைய மைண்ட் தாட் என்னவா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை எவ்வளோ பிடிக்குன்றதை லைக் பண்ணிவிட்டு லவ் யூ சொல்லி அவங்க ஐடியா டேக் பண்ணுங்கள்.